जो प्रभु यीशु आपके लिए और मेरे लिए जगत में आया, எந்த இயேசு உங்களுக்காக எனக்காக இந்த பூமியிலே வந்தாரோ, और हम यीशु के बारे में अगर गाते रहेंगे हमारे लिए समय जो है पर्याप्त नहीं है। அந்த இயேசுவை குறித்து நாம் பாடிக்கொண்டே இருப்போம் என்று சொன்னால் அதற்கு நமக்கு நேரம் போதுமானதா இருக்காது. यीशु के चलते ही आज हम यहाँ पर है। அந்த இயேசுவின் நாமத்தினால தான் நீங்களும் நானும் இந்த இடத்துல இருக்கிறோம். बच्चे क्यों न हो या बड़े क्यों न हो, சிறியோரா இருந்தாலும் சரி, பெரியோரா இருந்தாலும் और சரி, हम शांति के साथ और हम एक सही जिंदगी आज बिता पा रहे हैं, कारण यीशु है। நாம் ஒரு சமாதானத்தோடு ஒரு ஜீவனத்தை இன்றைக்கு வாழ முடிகிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் அந்த இயேசு மாத்திரமே. यीशु को ग्रहण करने के पहले हमारा जीवन को थोड़ा सा मोड़ के अगर हम देखेंगे, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக நாம் நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் திரும்பி பார்ப்போம். हमारे माँ बाप की जिंदगी को थोड़ा सा मोड़ के देखेंगे, நம்முடைய பெற்றோர்களுடைய வாழ்க்கையை கொஞ்சம் திரும்பி பார்க்கலாம். सचमुच में प्रभु यीशु मसीह एक अद्भुत काम को हमारा जीवन में किया। நிச்சயமாகவே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு அற்புதமான காரியத்தை लोग செய்திருக்கிறார். कहते हैं दुनिया में सबसे बड़ा अद्भुत काम यही है। இந்த உலகத்திலே ஜனங்கள் சொல்லுவார்கள், உலகத்திலே மிகப்பெரிய அற்புதமான காரியம் இதுதான். मसीलों के बीच में கிறிஸ்தவர்களுக்குள்ளாக कभी कभी हम बोलते हैं कैंसर से ठीक हो गया, சில நேரங்களில் இப்படியாக சொல்லுவோம், கேன்சர்ல இருந்து சரியாயிட்டு, और टीबी बीमारी से परमेश्वर चंगाई दे दिया, டிபி வியாதியிலிருந்து ஆண்டவர் விடுதலை கொடுத்தார் என்று एड्स சொல்லி, बीमारी से परमेश्वर चंगाई दे दिया। எய்ட்ஸ் வியாதியிலிருந்து ஆண்டவர் சுகம் கொடுத்தார் என்று சொல்லி, लेकिन जिसके मन में परमेश्वर प्रभु यीशु मसीह आता है, उनका जीवन को बिल्कुल बदल डालता है, वही सबसे बड़ा अद्भुत काम। ஆனால் இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வரும் பொழுது அவனுடைய வாழ்க்கை முற்றிலுமாக மாறுபடுகிறது, அதுதான் மிகப்பெரிய அற்புதம். इसलिए सचमुच में यीशु अद्भुत है और प्यारा है और मीठा है। எனவே ஆண்டவர் நிச்சயமாகவே அற்புதமானவர், அன்பானவர், இனிமையானவர். आज भी हम परमेश्वर को आराधना करने के पहले हम कुछ बातों को हम लोग बाइबल से देखेंगे। இன்றைக்கும் கூட நாம் ஆண்டவரை ஆராதிப்பதற்கு முன்பதாக வேதாகமத்திலிருந்து சில காரியங்களை தியானிக்கலாம். ये जो हमें मदद कर सकता है हम और परमेश्वर के निकटता में जाएं। இவைகள் இன்னும் அதிகமாக ஆண்டவர் அண்டை கிட்டி சேருவதற்கு நமக்கு உதவியாக இருக்கும். हम ऐसे दुनिया में रखे गए हैं, நாம் இப்படிப்பட்ட உலகத்திலே வைக்கப்பட்டிருக்கிறோம். हमारे काम, हमारे जिम्मेदारियां, हमारा पढ़ाई, हमारा अन्य लोगों के साथ संपर्क कभी कभी परमेश्वर से हमें पीछे खींच सकता है। நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேலைகள், நாம் செய்கிற பொறுப்புகள், இப்படிப்பட்ட நம்மோடு கூட இருக்கிறவர்கள் சில நேரங்களிலே நாம் ஆண்டவரோடு கூட இருந்து இருக்கிற உறவிலே நம்மை பின்னோக்கி இழுக்க கூடும். जब हम परमेश्वर के गुणों को हर एक सप्ताह अध्ययन करेंगे या रोज हम व्यक्ति के जीवन में अध्ययन करेंगे, நாம் எப்பொழுதெல்லாம் ஆண்டவருடைய குணாதிசயத்தை வாரந்தோறும் அல்லது தினந்தோறும் தியானிக்கிறோமோ, परमेश्वर हमारे अंदर में एक नया हिम्मत को दे सकता है, ஆண்டவர் நமக்குள்ளாக ஒரு புதிய தைரியத்தை கொடுக்க முடியும். ताकि हम मसीह जीवन में सेवकाई में आगे बढ़ते रहें। ஏனென்று சொன்னால் நாம் ஆண்டவருடைய ஊழியத்திலே அவருடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து நாம் ஓடுவதற்கு அது உதவியாக இருக்கும். आज भी हम परमेश्वर के बारे में यहाँ पर देखेंगे। இன்றைக்கும் ஆண்டவரை குறித்து நாம் இன்றைக்கு தியானிக்கலாம். यहाँ मेरे साथ आप खोलिएगा लूका रचित समाचार उसका पहला अध्याय, என்னோடு கூட சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 45वां वचन को हम लोग सुनेंगे। 45வது வசனத்தை வாசிக்கலாம். लूका रचित समाचार पहला अध्याय उसका 45वां वचन। லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 45வது வசனம். धन्य है वह जिसने विश्वास किया कि जो बातें प्रभु की ओर से उससे कही गई वे पूरी होंगी। விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தராலே அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும் என்றார். जो बातें प्रभु की ओर से उससे कही गई वे पूरी होंगी। எந்த காரியங்கள் ஆண்டவரின் மூலமாக சொல்லப்பட்டதோ அவைகள் நிச்சயமாக நிறைவேறும். परमेश्वर के दया से प्रभु हमें और सुरक्षित और रखा और 11 महीना को पार करने के लिए दया किया। ஆண்டவருடைய கிருபையினாலே 11 மாதங்களை கடப்பதற்கு ஆண்டவர் கிருபை செய்தார். இதுவரைக்கும் நம்மை பாதுகாப்பாக जब வைத்திருக்கிறார். कभी भी हम नया साल में प्रवेश करते हैं, எப்பொழுதெல்லாம் நாம் புதிய ஆண்டிற்குள்ளாக பிரவேசிக்கிறோமோ, परमेश्वर के ओर से वायदाओं को प्राप्त करने के लिए हम परमेश्वर को बाट जोते हैं நாம் ஆண்டவரிடத்திலிருந்து வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்வதற்காக அவருடைய சமூகத்திலே காத்திருக்கிறோம். और जब हमारे लिए परमेश्वर वचनों को देता है, எப்பொழுது ஆண்டவர் நமக்காக வார்த்தைகளை கொடுக்கிறாரோ, हम एक उत्साह के साथ हम नया साल को शुरू करते हैं। நாம் ஒரு உற்சாகத்தோடு புதிய ஆண்டினை துவங்குகிறோம். चाहे हमारा पारिवारिक जीवन क्यों न हो या हमारा सेवकाई क्यों न हो, அது நம்முடைய ஊழிய வாழ்க்கையா இருந்தாலும் சரி, குடும்ப வாழ்க்கையா இருந்தாலும் சரி, कभी कभी जब साल के अंत में हम चले आते हैं, சில நேரங்களிலே வருடத்தின் முடிவிலே நாம் வரும் பொழுது बहुत लोग तो भूल जाते हैं क्या वायदा मिला है। அநேகர் மறந்து போய் விடுகிறார்கள் என்ன வாக்குத்தத்தம் கிடைத்தது என்று சொல்லி. नया साल में तो दौड़ दौड़ के जैसा मन्ना का वे लोग उठाए वैसा ही
हम लोग खोज खोज के लेते हैं. எப்படியாக மன்னாவை அவர்கள் ஆர்வமாக எடுத்தார்கள் அதே போல புதிய ஆண்டிலே நாம் தேடி தேடி வாக்குத்தத்த வசனத்தை यहाँ தேடுகிறோம். प्रभु ये वचन दे दिया, चर्च में ये दे दिया, और ऑनलाइन के द्वारा ये दे दिया, व्हाट्सएप के द्वारा सब बटोरते हैं. இங்கே ஆண்டவர் எனக்கு இந்த வசனத்தை கொடுத்தார், ஆராதனையில் அந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்தார், இன்னுமாக வாட்ஸ்அப்ல அதை கொடுத்தார், ஆன்லைன் ஆராதனையில் ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தங்களை கொடுத்தார் என்று எல்லாத்தையும் நாம் சேர்க்கிறோம். लेकिन कभी कभी हम जैसा आगे बढ़ते 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 हम साल के अंत में चले जाते हैं, कभी कभी हम भूल जाते हैं. ஆனால் சில நேரங்களிலே நாம் வருடத்தின் கடைசியில வரும்பொழுது அப்படிப்பட்ட வசனங்களை மறந்து போய் விடுகிறோம். जैसा हमारा जीवन में वो वायदा ताजे था, उस प्रकार ताजा के साथ या ताजापन के साथ उसको हम लोग शायद देख नहीं पाते हैं. எப்படியாக அந்த வசனம் ஆரம்பத்திலே ஒரு புதுமையானதாக நமக்கு இருந்ததோ அதே போல கடைசி நாட்களிலே இருப்பதாக நாம் பார்ப்பதற்கு தவறி விடுகிறோம். इजराइल लोग भी वैसा ही किया, ये मन्ना बोल दिया. இஸ்ரவேல் ஜனங்களும் அப்படிதான் சொன்னாங்க, இந்த மன்னா அப்படி என்று சொன்னார்கள். लेकिन ஆனால் कभी कभी हमारे मन में इस प्रकार का विचार भी आता है, இப்படிப்பட்ட எண்ணங்களும் நம்முடைய இருதயத்திலே சில நேரங்களில் जरूर வருகிறது. परमेश्वर मेरे लिए वायदा दिया, உண்மைதான் ஆண்டவர் எனக்காக வாக்குத்தத்தம் பண்ணினார், मैं तो उसको कंफर्मेशन के रूप में भी कई बातों के द्वारा प्राप्त भी किया, நான் அதை உறுதிப்படுத்தும் விதமாக अनेक காரியங்களையும் பெற்றுக்கொண்டேன். लेकिन मेरे जीवन में वो पूरा नहीं हुआ है. ஆனால் என்னுடைய வாழ்க்கையிலே அவைகள் நிறைவேறவில்லை. मैं अटल भरोसा रखा था इस साल में जरूर होगा, நான் நிச்சயமான விசுவாசத்தை அதன் மேலே வைத்திருந்தேன், இந்த ஆண்டு मेरे கண்டிப்பாக நடைபெறும் मेरे என்று जीवन में சொல்லி ये जरूर होगा, என்னுடைய வாழ்க்கையிலே நிச்சயம் நிறைவேறும், मेरे सेवकाई में जरूर होगा, என்னுடைய ஊழியத்திலே நிச்சயமாக मेरे நிறைவேறும், बच्चों के जीवन में ये जरूर होगा. என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நிச்சயமாக लेकिन நிறைவேறும். अभी साल अंत होने जा रहा है. ஆனால் இப்பொழுது ஆண்டு முடிய போகிறது. किसी किसी से मैं बोल भी दिया, சிலரிடத்திலே நான் சொல்லியும் விட்டேன், मेरे सेवकाई में इस साल ये हो जाएगा, என்னுடைய இந்த ஊழியம் இப்படியே ஆகி போய் விட்டது. इस साल में प्रभु मेरे परिवार में एक काम करेगा. இந்த ஆண்டு இந்த ஊழியத்திலே ஆண்டவர் எனக்கு காரியத்தை என்னுடைய குடும்பத்தில் இந்த காரியத்தை செய்வார் என்று சொல்லி यहाँ आज परमेश्वर हमारे लिए कहने के लिए चाहता है, இன்றைக்கு ஆண்டவர் நம்மிடத்திலே சொல்ல விரும்புகிறார், जो बातें बताया गया है எந்த காரியங்கள் சொல்லப்பட்டதோ वो सचमुच में पूरा होगा. அவைகள் நிச்சயமாக நிறைவேறும். इस सुबह के वक्त में मां इस परमेश्वर का आराधना करने के लिए आए हैं. இந்த காலை வேளையிலே நாம் இப்படிப்பட்ட தேவனை ஆராதிக்க जो வந்திருக்கிறோம். वायदा देता है उसको वो पूरा भी करता है. அவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறவர், அதை அவர் நிறைவேற்றுகிற தேவன். इस साल के अंत में हम घबराने का कोई जरूरत नहीं है, இந்த ஆண்டின் கடைசியிலே வந்திருக்கிற நாம் கலக்கமடைய வேண்டிய அவசியம் இல்லை. क्योंकि यहाँ मरियम के अंदर भी इस प्रकार का प्रश्न उठा. ஏனென்று சொன்னால் இங்கே மரியாளுடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட கேள்வி வந்தது. 34वां वचन को थोड़ा सा पढ़ेंगे. 34வது வசனத்தை கொஞ்சம் வாசிக்கலாம். मरियम ने स्वर्गदूत से कहा, यह कैसे होगा, ये कैसे होगा, मैं तो पुरुष को हाँ, जानते ही नहीं. அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படி ஆகும், புருஷனை அறியேனே என்றாள். हमारे मन में भी इस प्रकार का विचार आने का संभावना है. நம்முடைய இதயத்திலும் இப்படிப்பட்ட எண்ணங்கள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. जो परमेश्वर मेरे लिए वायदा दिया वो कैसा होगा, எனக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணினாரே அது எப்படி ஆகும், मुट्ठी भर के बादल भी मैं देख नहीं पा रहा, உள்ளங்கை அளவு மேகத்தை கூட என்னால் பார்க்க முடியவில்லை, जरा सा भी उसका संबंधित बातें नहीं आ रहा है, அதற்கு தொடர்புடைய காரியங்கள் கொஞ்சம் கூட தென்படவில்லை. और ये कैसा होगा. இது எப்படி ஆகும்? हमारे मन में भी ये सवाल हो सकता है, நம்முடைய வாழ்க்கையிலும் ஒருவேளை இப்படிப்பட்ட கேள்வி लेकिन परमेश्वर का காணப்படலாம். वायदा है, ஆனால் ஆண்டவருடைய வாக்குத்தத்தம், अगर परमेश्वर आपके लिए वायदा दिया है, ஒருவேளை ஆண்டவர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருப்பார் என்று परमेश्वर சொன்னால் उसका पूरा करेगा. ஆண்டவர் அதை நிறைவேற்றுவார். परमेश्वर के लिए एक रात काफी है, ஆண்டவருக்கு ஒரு இரவு போதும், परमेश्वर के लिए एक दिन काफी है, ஆண்டவருக்கு ஒரு நாள் போதும். हमारे जीवन में जो बातों को बताया उसको पूरा करने के लिए. நம்முடைய வாழ்க்கையிலே சொல்லப்பட்ட காரியங்களை நிறைவேற்றுவதற்கு. लेकिन जब कभी भी बाइबल से हम वायदाओं को देते हैं, ஆனால் எப்பொழுது நாம் வேதாமத்திலிருந்து வாக்குத்தத்தங்களை பார்க்கிறோமோ, और जब हम परमेश्वर के गुणों को अध्ययन करते हैं, நாம் ஆண்டவருடைய குணாதிசயங்களை தியானிக்கிறோமோ, ये ऐसा नहीं है जैसा वो बाइबल में देख ले हाँ पूरा हो गया. இது அப்படி அல்ல, வேதத்தில் சொல்லப்பட்ட அப்படி நிறைவேறும் என்று சொல்ல. एक एक वायदाओं को पीछे कंडीशंस है, ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களுக்கு பின்பாகவும் நிபந்தனைகள் कुछ உண்டு. बातें हैं जिसको हम करने से वो वायदा पूरा हो சில सकता है. காரியங்கள் உண்டு, அவைகளை செய்வதால் மாத்திரமே அவைகள் நிறைவேறும். ये ऐसा किताब नहीं है हाँ देख लिया हाँ मेरे लिए हो गया. இது இப்படிப்பட்ட புஸ்தகம் அல்ல, பார்த்து விட்டேன் எனக்காக இது நிறைவேறும் என்று मेरा சொல்லி. कुछ कर्तव्य है, எனக்காக செய்ய வேண்டிய சில கடமைகள் உண்டு. मुझे मैं अपने तरफ से कुछ काम को करना पड़ेगा. நான் என்னுடைய சைடுல இருந்து சில காரியங்களை செய்ய வேண்டும். जब मैं इस दृष्टिकोण से इस बातों को देखा, நான் இப்படிப்பட்ட பார்வையோடு
ஆவலோடு இந்த காரியங்களை நான் பார்த்தபோது यहाँ मरियम के जीवन में मैं कुछ बातों को देखा। இங்கே மரியாளுடைய வாழ்க்கையிலும் சில காரியங்களை பார்த்தேன். ये वचन ऐसा ही पूरा नहीं हुआ। இந்த வசனம் அப்படியாகவே நிறைவேறவில்லை. यहाँ पर ये मरियम परमेश्वर का इच्छा के आधीन में था, आधीन में थी। ஆண்டவர் இங்கே மரியாள் ஆண்டவருடைய திட்டத்தின் கீழே இருந்தார். क्योंकि हम मत्ती सुसमाचार उसका पहला अध्याय 22 में हम देख सकते हैं, और जो भविष्यवाणी के द्वारा जो बताया गया है वो बातें यहाँ पूरा हो रहा है. ஏனென்று சொன்னால் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 22வது வசனத்திலே நாம் பார்க்க முடியும், தீர்க்கதரிசியின் மூலமாக உரைக்கப்பட்டது இந்த இடத்துல நிறைவேறுகிறது. भविष्यद्वक्ता के द्वारा जो कहा गया, தீர்க்கதரிசியின் மூலமாக சொல்லப்பட்டது. इसका मतलब ये मरियम साधारण नहीं है. அதனுடைய அர்த்தம் இந்த மரியாள் சாதாரணவள் அல்ல. ये परमेश्वर के इच्छा के केंद्र में, इसका मतलब पूरा पूरा आधीन में है. இது ஆண்டவருடைய சித்தத்தின் மத்தியில் இருக்கிற மகள். हम सबसे पहले अपने आप को जांचने का जरूरत है. நாம் முதலாவது நம்மை நாமே தற்பரிசோதனை செய்ய வேண்டிய அவசியம் உண்டு. परमेश्वर के पूर्ण जो इच्छा के आधीन में मैं हूँ, நாம் முற்றிலுமாக ஆண்டவருடைய முழு திட்டத்தின் மத்தியில் இருக்கிறோமா? या जो भी मेरे लिए बताया गया सचमुच में ये परमेश्वर के द्वारा मैं प्राप्त किया हूँ, அல்லது எனக்காக சொல்லப்பட்ட எல்லா காரியங்களும் ஆண்டவரின் மூலமாக சொல்லப்பட்டவைகளா? कभी कभी हम लोग ऐसा ही स्वप्न देखते हैं, சில நேரங்களிலே நாம் இப்படியாக தரிசனம் பார்க்கிறோம். ऐसा हो जाएगा अच्छा रहेगा, அப்படி ஆய்விட்டால் நன்றாக இருக்கும். उसी प्रकार अगर बदल जाएगा तो अच्छा रहेगा. இப்படி மாறி போகும் என்று சொன்னால் அது நன்றாக தான் இருக்கும். उसके बारे में मैं नहीं बात कर रहा அதை हूँ. குறித்து நான் பேசவில்லை. जो परमेश्वर आपके लिए बताया है वो सचमुच में परमेश्वर के ओर से है कि नहीं, उसको हम लोग जांचना जरूरी है. ஆண்டவர் உங்களுக்காக கொடுத்த காரியங்கள் அது நிச்சயமாகவே ஆண்டவரிடத்திலிருந்து தான் நீங்கள் பெற்றுக்கொண்டீர்களா என்று நீங்கள் பரிசோதனை செய்ய வேண்டும். इसका मतलब परमेश्वर की इच्छा के जो बताया गया है उसका आधीन में है. அதனுடைய அர்த்தம் நீங்கள் ஆண்டவரால் சொல்லப்பட்ட அந்த திட்டத்தின் நடுவிலே இருக்கிறீர்கள் என்ற அர்த்தம். और दूसरा यहाँ एक और बात को भी देख सकते हैं. இரண்டாவது இன்னொரு காரியத்தையும் பார்க்க हम முடியும். लूका रचित समाचार उसका पहला अध्याय का 38वां वचन में லூக்கா எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 38வது வசனத்திலே मरियम के कहना ये है, मैं प्रभु की दासी हूँ. இங்கே மரியாள் இதை சொல்கிறாள், நான் ஆண்டவருக்கு அடிமை. मैं प्रभु की दासी हूँ. நான் ஆண்டவருக்கு அடிமை. हमें परमेश्वर के हाथ में पूरा पूरा बिल्कुल सौंपने का जरूरत है. நாம் நம்மை முற்றிலுமாக ஆண்டவருடைய கரத்திலே அர்ப்பணிக்க வேண்டிய அவசியம் உண்டு. और यहाँ तमिल में लिखा है, நான் ஆண்டவருக்கு அடிமை, நான் ஆண்டவருக்கும் அடிமை அப்படின்னு எழுதப்படல. मैं प्रभु के लिए भी मैं दासी हूं ऐसा नहीं लिखा है. இங்கே தமிழ்ல ஆண்டவருக்கும் அடிமை என்று சொல்லப்படவில்லை, ஆண்டவருக்கு அடிமை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. आज इस आराधना में आगे बढ़ने के पहले थोड़ा सा हम अपने आप को जांचेंगे. இன்றைக்கு இந்த ஆராதனைக்குள்ளாக செல்வதற்கு முன்பதாக நம்மை நாமே தற்பரிசோதனை செய்து हम क्या பார்க்கலாம். केवल हम प्रभु के लिए हम दास है, दासी है? நாம் ஆண்டவருக்கு மாத்திரம் அடிமைகளாய் இருக்கிறோமா? हम केवल परमेश्वर के आधीन में है या और भी कुछ बातों के आधीन में है? நாம் ஆண்டவரின் கீழ் மாத்திரம் இருக்கிறோமா அல்லது வேறு ஏதாவது காரியத்தின் கீழே அடிமைப்பட்டிருக்கிறோமா? अगर हम केवल परमेश्वर के लिए दास रहेंगे, நாம் ஒருவேளை ஆண்டவருக்கு மாத்திரம் அடிமைகளாய் இருப்போம் என்று சொன்னால், केवल हम परमेश्वर के और हाथों में अपने आप को समर्पित रखेंगे, நாம் நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருடைய கரத்தில் மாத்திரம் அர்ப்பணித்திருப்போம் என்று சொன்னால், जरूर जो बातों को परमेश्वर कहा उसको बिल्कुल पूरा करेगा. நிச்சயமாகவே ஆண்டவர் நமக்காக சொன்ன காரியங்களை முற்றிலுமாக क्या इस நிறைவேற்றுவார். सुबह के वक्त में हम आगे बढ़ने के पहले और कुछ बातें हमें बांध के आधीन में रखा है? இந்த காலை வேளையிலே நாம் தொடர்ந்து முன்னேறுவதற்கு முன்பதாக ஏதாவது காரியங்கள் நம்மை கட்டி வைத்திருக்கிறதா? क्या परमेश्वर आपके लिए जो बातों को बताया उसका पूरा होते हुए देखना चाहते हैं? ஆண்டவர் உங்களுக்காக சொன்ன காரியங்கள் முற்றிலுமாக நிறைவேறுகிறதை நீங்கள் பார்க்க விரும்புகிறீர்களா? यूसुफ को एक बार नहीं 2 बार बताया गया, யோசேப்புக்கு ஒரு முறை அல்ல 2 முறை சொல்லப்பட்டது. और पोतीबार के घर में और ऐसे कुछ बातें उनका आधीन में रखने के लिए कोशिश किया. போத்திபாரின் வீட்டிலே இப்படிப்பட்ட சில காரியங்கள் அவனை கண்ட்ரோல் பண்றதுக்காக அங்கு வந்தது. लेकिन वो उस निर्णय में एकदम अटल रहा. ஆனால் அவர் தன்னுடைய தீர்மானத்திலே அப்படியாக உறுதியாக இருந்தார். मैं केवल परमेश्वर के लिए ही मैं आधीन में रहूंगा. நான் ஆண்டவருக்கு மாத்திரம் அவருடைய கீழ் இருப்பேன் என்று சொல்லி. अगर आपके लिए जो स्वप्न दर्शन को परमेश्वर दिया है, अगर वो परमेश्वर के ओर से है, ஒருவேளை ஆண்டவர் மூலமாக கொடுக்கப்பட்ட சொப்பனங்கள் தரிசனங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கும் என்று சொன்னால், आपको बिल्कुल अन्य बातों से छुटकारा पाना जरूरी है. நீங்கள் மற்ற காரியங்களில் இருந்து விடுதலையை பெற்றுக்கொள்ள
வேண்டியது அவசியம். जो भी बातें आपको बांध के रखा है, எந்தெந்த காரியங்கள் உங்களை கட்டி வைத்திருக்கிறதோ, कभी कभी कई बातों के आद में हम चले जाते हैं. சில நேரங்களிலே நாம் अनेक விதமான காரியங்களின் அடிமைத்தனத்திற்கு हमारा கீழாக சென்று व्यक्तिगत விடுகிறோம். जीवन को थोड़ा सा जांच के देखेंगे, நாம் தனிப்பட்ட வாழ்க்கையை கொஞ்சம் நிதானித்து பார்க்கலாம். हमारा एंटरटेनमेंट की बातों को थोड़ा सा जांच के நம்முடைய देखेंगे. பொழுதுபோக்குக்குரிய காரியங்களை கொஞ்சம் நிதானித்து क्या பார்க்கலாம். कुछ ऐसे बातें हमें बांध के रखा है? எங்கே இப்படிப்பட்ட காரியங்கள் நம்மை கட்டி வைத்திருக்கிறது? क्या हम ऐसे कुछ बातों के आधीन में हैं? நாம் சில இப்படிப்பட்ட காரியங்களின் கீழே இருக்கிறோமா? यहाँ प्रभु के पास भी आके कहते हैं मैं प्रभु के लिए भी मैं दास हूँ. இங்கே வந்து இங்கேயும் சொல்கிறோம் நான் ஆண்டவருக்கும் அடிமையாக இருக்கிறேன். लेकिन हमें कहना होगा, ஆனால் நாம் சொல்ல வேண்டியது, एक और बार हम अपने आप को समर्पण करना होगा. நாம் மீண்டும் ஒரு முறையாக நாம் ஆண்டவருக்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். 100% 100% हमको कहना होगा, 100% நாம் சொல்ல வேண்டும், प्रभु मैं बिल्कुल बिल्कुल दास हूँ या दासी हूँ. ஆண்டவரே நான் முற்றிலுமாக அடிமையாக जब இருக்கிறேன். हम उस प्रकार के जगह में चले आते हैं, எப்பொழுது நாம் இப்படிப்பட்ட இடத்திற்குள்ளாக வருகிறோமோ, तब परमेश्वर का वायदा जरूर हमारे जीवन में पूरा होगा. அங்கே அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் நிச்சயமாக इसी நிறைவேறும். अध्याय में हम 45वां वचन में देखते हैं, वो विश्वास के बारे में यहाँ देखते हैं. இதே அதிகாரத்திலே 45வது வசனத்திலே பார்க்கும் பொழுது அவர் விசுவாசித்தார். अगर बिल्कुल दिखाई नहीं दे रहा कोई बात नहीं, அங்கே ஒன்றுமே தென்படவில்லை, பரவாயில்லை, मैं अभी तक किसी पुरुष को मैं जानती नहीं हूँ. நான் இதுவரைக்கும் ஒரு புருஷனையும் அறியேன். वो मरियम का कहना है, மரியம் இப்படியாக சொல்லுகிறாள். उसके लिए कोई कुछ ऐसा उम्मीद नहीं है. அதற்கு ஒரு நம்பிக்கையும் இல்லை. लेकिन मरियम विश्वास की. ஆனால் மரியாள் விசுவாசித்தாள். क्या आपके लिए जो बातों को परमेश्वर बताया उसके लिए आप कुछ भी बातों को आप देख नहीं पा रहे हैं? உங்களுக்காக சொல்லப்பட்ட காரியங்கள் நிறைவேறுகிறதை உங்களால் ஒன்றும் பார்க்க முடியாத சூழ்நிலை காணப்படுகிறதா? कभी कभी मेरे जीवन में ऐसे बातें चले जाता है, சில நேரங்களில் என்னுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட காரியங்கள் வருகிறது. जिन बातों को परमेश्वर 26-27 सालों के पहले दिया, எந்த காரியங்களை ஆண்டவர் 26-27 ஆண்டுகளுக்கு முன்பாக எனக்கு சொன்னாரோ, कभी कभी बिल्कुल वातावरण विपरीत मुझे लगता है, சில நேரங்களிலே சூழ்நிலைகள் முற்றிலுமாக எதிர்மறையாக இருக்கிறதாக எனக்கு தென்படும். और उसको वो पूरा होने के लिए बिल्कुल संभव नहीं दिखाई पड़ता. அவைகள் நிறைவேறுவதற்கு ஒன்றுமே காரியங்கள் தென்படாது. लेकिन जब हम विश्वास करेंगे, ஆனால் எப்பொழுது நாம் விசுவாசிக்கிறோமோ, जो वायदा हमारे लिए दिया वो सर्वशक्तिमान परमेश्वर है. யார் எனக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்தாரோ அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். हम हवा को भी नहीं देखेंगे, हम कुछ नहीं देखेंगे, सारे बातें पानी से भर जाएगा. நாம் காற்றையும் பார்க்க மாட்டோம், ஒன்றையும் பார்க்க மாட்டோம், எல்லாம் தண்ணீரால் நிரப்பப்படும். ये परमेश्वर के द्वारा होगा, இது ஆண்டவர் மூலமாக நிறைவேறும், किसी मनुष्य के द्वारा नहीं. எந்த மனிதன் மூலமாக அல்ல. वो परमेश्वर है, वो कार्य करने वाला है. நம்முடைய ஆண்டவர் கிரியை செய்கிற தேவன். क्योंकि हमारा प्रभु ही सिंहासन पर है, ஏனென்று சொன்னால் நம்முடைய தேவன் தான் சிங்காசனத்தில் हर இருக்கிறார். बातों के ऊपर राज करने वाला. எல்லா காரியத்தின் மேலும் ஆளுகை अगर செய்கிறவர். आपको कुछ भी बातें दिखाई नहीं दे रहा है, உங்களுக்கு ஒருவேளை ஒரு காரியமும் தென்படாமல் आप प्रभु के இருக்கலாம். पास आना होगा. நீங்கள் ஆண்டவரிடத்தில் வர வேண்டும். आप पूरा विश्वास के साथ, முழு விசுவாசத்தோடு, प्रभु मैं बिल्कुल विश्वास करता हूँ, करती हूँ. ஆண்டவரே நான் முற்றிலுமாக உம்மை நான் விசுவாசிக்கிறேன். जब हम अंगीकार करते हुए प्रभु के पास जाएंगे, நாம் எப்பொழுது அறிக்கையிட்டு ஆண்டவரிடத்தில் வருகிறோமோ, प्रभु मैं पूरा आपके जो इच्छा के आधीन में मैं अपने आप को सौंपता हूँ, ஆண்டவரே முற்றிலுமாக உம்முடைய சித்தத்தின் கீழாக என்னை நான் அர்ப்பணிக்கிறேன். और बिल्कुल मैं मेरा पूरा जीवन को मैं आपके हाथ में सौंप देता हूं, दास के रूप में. என்னுடைய முழு வாழ்க்கையும் நான் உமக்காக ஒரு அடிமையாக நான் ஒப்பு கொடுக்கிறேன். दास और दासी के बात मतलब क्या है? அடிமை என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன? अपने लिए कुछ नहीं, எனக்காக ஒன்றுமில்லை, वो अपने लिए सोच भी नहीं सकता, நமக்காக ஒன்றையும் சிந்திக்கவும் முடியாது, अपने तरफ से वो कुछ नहीं कर सकता. தனக்காக ஒன்றுமே செய்ய முடியாது. उस प्रकार जब हम समर्पण करेंगे, அப்படியாக நாம் அர்ப்பணிக்கும் பொழுது, साथ ही साथ அதோடு கூட अगर हम कहेंगे प्रभु से, நாம் ஒருவேளை ஆண்டவரிடத்தில் சொல்லுவோம் प्रभु என்று मैं சொன்னால், विश्वास करता हूं, நான் உம்மை விசுவாசிக்கிறேன், बिल्कुल कुछ दिखाई नहीं दे रहा है, ஒன்றும் தென்படவில்லை, और मैं विश्वास करता हूं, ஆனால் நான் मैं விசுவாசிக்கிறேன், विश्वास करती हूँ. நான் உம்மை நோக்கி जब விசுவாசிக்கிறேன். हम इस प्रकार के जगह में चले आएंगे, நாம் எப்பொழுது இந்த இடத்துல வருகிறோமோ, उस विचार के साथ हम प्रभु को हम आराधना करेंगे. அந்த எண்ணத்தோடு நாம் ஆண்டவரை ஆராதிக்கலாம். जैसा हम लोग देखें, जो कहा गया वो जरूर पूरा होगा. எப்படியாக நாம் பார்த்தோமோ ஆண்டவரால் சொல்லப்பட்டது நிச்சயமாக मैं नहीं जानता हूँ நிறைவேறும். वो कैसा होगा आपके जीवन में, எனக்கு தெரியாது உங்களுடைய வாழ்க்கையில் அவைகள் எப்படியாக நிறைவேறும் என்று और சொல்லி. कुछ प्रगटीकरण मेरे अंदर नहीं है, அதனுடைய வெளிப்பாடு என்னிடத்தில் இல்லை. लेकिन वचन आधारित मैं कह सकता हूँ आपके जीवन में होगा. ஆனால் இந்த வசனத்தின் அடிப்படையிலே நான் சொல்ல முடியும் உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக इसलिए நிறைவேறும். इस विचार के साथ, विश्वास के साथ प्रभु के हाथ में अपने आप को समर्पण करते हुए हम 300